இதுவரை யாரும் ஏறாத மலை, மர்மங்கள் நிறைந்த கைலாய மலை எங்க இருக்கு? வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில். உலகம் பல விசித்திரமான, வினோதமான, அமானுஷ்யங்கள் நிறைந்த பல பகுதிகளை தனக்குள்ளேயே வச்சுட்டு இருக்குங்க. உலகின் அழகே மலைகள் தான் சொல்லுவாங்க. ஆனா பல சமயங்களும் சமய நூல்களும் அவற்றை தெய்வீகம், ஸ்வர்க்கம், முனிவர்கள் மற்றும் ஆவிகளுடைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கின்ற மாய உலகங்களாகவே கருதுறாங்க. இந்த அடிப்படையில தான் உலகத்துடைய மையம் சிவபெருமான் தன் மனைவி பார்வதி தேவியுடன் உரைகின்ற இடம், ஸ்வர்க்கத்தின் படிக்கட்டு, ஸ்டேர்ஸ் ஆஃப் ஹெவன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம் கைலாயம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், கைலாயம் இமயமலையில் இருக்கு. அதுதான் சரியானதும் கூட. ஆனா கைலாயம் இந்தியாவில் தான் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சிலருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஆமாங்க, கைலாயம் இந்தியாவில் இல்லை. வேற எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா கைலாயம் திபெத் பீடபூமியில இருக்கு. அதுவும் இப்போ சீனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆமாங்க, 1959 சீனா திபெத்தை ஆக்கிரமித்ததுக்கு அப்புறமா வெளிநாட்டு யாத்ரீகர்களை அனுமதிக்க மறுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1981 இந்தோ சீன உடன்படிக்கையின்படி இந்தியர்கள் முதலாக கைலாயத்துல கால் தடம் பதிச்சாங்க. சரி, கைலாயம் இந்து மதத்துக்கு மட்டும்தான் புண்ணிய தலமா இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லவே இல்லைங்க. கைலாயம் இந்து, புத்தம், சமணம் மற்றும் ஜைன மதத்திற்கும் புண்ணிய தலமா இருக்குதுங்க. இந்த கைலாய மலையில தான் புண்ணிய நதிகளான சிந்து, பிரம்மபுத்திரா, சட்லஜ் மற்றும் கங்கையுடைய கிளை நதிகளும் பிறப்பெடுக்குதுங்க. இந்த கைலாய மலையுடைய அடிவாரத்துல 2 ஏரிகளும் இருக்குதுங்க. மானசரோவர் ஏரி மற்றும் ராட்சஸ்தல் ஏரிங்க. மானசரோவர் ஏரி உலகத்திலேயே உயரமான இடத்துல இருக்கிற நன்னீர் ஏரிங்க. புராண காலத்துல இந்த ஏரியில தான் பார்வதி தேவி நீராடியதாக குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏரி சூரியனை மாதிரி வட்ட வடிவமானதாகவும் ஒளி பொருந்தியதாகவும் இருக்குதுங்க. இங்க வர யாத்ரிகர்கள் எல்லோருமே இந்த ஏரியில புனித நீர் ஆடிட்டு தான் கைலாய மலையை போய் தரிசிப்பாங்க. இங்க இருக்கிற இதுக்கு பக்கத்திலே இருக்கிற இன்னொரு ஏரி தான் ராட்சஸ்தல் ஏரி. இந்த ஏரி பிறை நிலா வடிவத்தில் இருக்கிறதாகவும் இருள் பொருந்தியதாகவும் அடர் நீலம் மற்றும் சிவப்பு நிறத்துல காட்சி அளிப்பதாகவும் சொல்றாங்க. இந்த ஏரியில் இருக்கிற நீர் உப்பு தன்மை உடையதாகவும், இந்த ஏரிய நீரை பயன்படுத்தினா அவங்க ராட்சச குணத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ராமாயண காலத்துல ராவணன் இந்த ஏரியில இருந்துதான் சிவனை நோக்கி தவம் செய்ததாகவும் அதனாலதான் இந்த ஏரி நீர் உப்பாக மாறியதாகவும் சொல்றாங்க. உலகத்துல இருக்கிற மனிதர்கள் உட்பட எந்த ஜீவராசிகளும் இந்த நீரை பயன்படுத்துவது இல்லைன்னு சொல்றாங்க. இந்த கைலாய மலையை சுற்றி வந்தா 100 ஜென்ம பாவங்கள் தீரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. அவங்க சிவலோக பதவி, அதாவது சொர்க்க பதவி அடைவாங்க அப்படின்ற நம்பிக்கையும் இங்க வர யாத்ரிகர்கள் கிட்ட இருக்குதுங்க. த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத் ஓம் சததும்பம் ஓம். கைலாய மலையோடைய அமைப்பை பற்றி பார்த்தோம்னா இது ஒரு தாமரை மலர் வடிவத்தில் இருக்குதுங்க. அதாவது நடுமத்தியில் கைலாய மலையும் அதை சுற்றியும் பல சிறிய மலைகளும் இருக்குதுங்க. இந்த சிறிய மலைகளுக்கு மேல் புறத்தில் பல புத்த பிக்குகள் குகைகள் அமைச்சு அங்கேருந்து கைலாய மலையை வழிபடுறாங்க. இந்த சிறிய மலைகளுக்கும் வெளிப்பிரகாரத்துல இருந்து தான் நாம சுற்றி வழிபடுற மாதிரி இருக்குங்க. கிட்டத்தட்ட 52 கிலோமீட்டர் சுற்றி தான் வழிபடணும். இதுக்கும் 3 நாட்கள் வரை ஆகும்னு சொல்றாங்க. இங்கு அடிக்கடி வர யாத்ரீகர்கள் இந்த புத்த பிக்குகளுடன் நட்பை மேற்கொண்டு அவர்களுடைய துணையோடு அந்த சிறிய மலைகளுக்கு மேலே சென்று அங்கிருந்து கைலாய மலையை தரிசிக்கிற வாய்ப்பை பெறதாகவும் சொல்றாங்க. ஒரு சில அதிர்ஷ்டவசமான நேரங்களில் மட்டுமே கைலாய மலைக்கு பக்கத்துல போய், அதாவது கைலாய மலையை தொட்டு தரிசிக்கிற வாய்ப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம்னு சொல்றாங்க. நீங்க அந்த அதிர்ஷ்டசாலியா இருந்தா நீங்க போறப்ப கூட அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. இந்த மலையை பொன்மலை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சூரிய உதயத்தின் போது இந்த மலை தங்க நிறத்துல ஜொலிக்கிறதாகவும் சொல்றாங்க. இந்த மலையை சுற்றியும் பல தங்க குகைகள் இருப்பதாகவும் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம தமிழ் நூல்கள்ல ஒன்றான தேவாரத்தால் பாடல் பெற்ற தலங்கள்ல ஒன்றாகவும் இது திகழ்துங்க. கூடவே அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் போன்ற 3 சிவனடியார்களாலும் பாடல் பெற்ற ஒரு வடநாட்டு தலங்கள்ல ஒன்றாகவும் இது இருக்குதுங்க. இந்து கடவுள்கள்ல ஒருத்தரான மும்மூர்த்திகள்ல ஒருத்தரான சிவன் தன் மனைவி பார்வதி தேவி மற்றும் தன் புதல்வர்கள்
முருகன் மற்றும் விநாயக பெருமானுடன் வாசம் செய்யும் இடமாகவும் இதை கருதுறாங்க. அது மட்டும் இல்லாம ஆன்மாக்கள் இறுதியாக சென்றடையக்கூடிய சொர்க்கமாகவும் இதை கருதுறாங்க. ஆண்டுக்கு ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் யாத்திரை மேற்கொள்வதாகவும் சொல்றாங்க. இந்த நிகழ்வு பல நூறுக்கணக்கான ஆண்டுகளாக நிகழக்கூடிய ஒரு மரபாகவும் இதை கருதுறாங்க. சரி, இதுக்கு எந்த வழியா போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவில் உத்தரகாண்ட் அப்படின்ற மாநிலத்திலிருந்து பிதௌராகாட் அப்படின்ற மாவட்டத்தோட வழியா 2020 இந்தியா ஒரு சாலை அமைச்சாங்க. அந்த சாலை வழியா போனோம்னா திபெத் எல்லை வரையும் போயிடலாம். அந்த திபெத் எல்லையிலிருந்து கிட்டத்தட்ட 96 கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டா இந்த கைலாய மலையை அடைஞ்சிடலாங்க. இந்த சாலையால் நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா, நமக்கு பயண செலவு மற்றும் பயண நேரம் குறையுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நேபாளம் வழியாக செல்கிற பாதையை தவிர்க்கவும் செய்யலாங்க. இந்த கைலாய மலையுடைய டோட்டல் ஹைட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 6638 மீட்டர். ஆனால் உலகத்திலே உயரமான எவரெஸ்ட் சிகரத்துடைய உயரம் என்னன்னு பார்த்தோம்னா 8848 மீட்டர். ஆனால் இதுவரையுமே யாருமே இந்த கைலாய மலையோடைய உச்சிக்கு போனதில்லைங்க. அதாவது இந்த கைலாய மலையை யாருமே ஏறினதில்லைங்க. இன்னும் யாருமே முயற்சி கூட பண்ணலையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படி இல்லைங்க. 1926ஆம் ஆண்டு ஹஜ் ருட்டல்ஜ் அப்படின்றவர் இந்த மலையை ஏற முயற்சி பண்ணியிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 6000 அடிக்கு இந்த மலை செங்குத்தாக இருக்குது அப்படின்றதுனால அந்த மலையேற்ற பயணத்தை நிறுத்திட்டாருங்க. 1936ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் டிச்சி அப்படின்றவர் இந்த மலை ஏறத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அங்கே இருந்த ஒருத்தர்கிட்ட இந்த மலையை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, பாவமே செய்யாத மனிதர்கள் மட்டுமே அதை பற்றி நினைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்களாங்க. அதனாலேயே அவர் அந்த முயற்சியை கைவிட்டதாகவும் சொல்கிறாங்க. இந்த மலையை பற்றி பல ஆராய்ச்சியாளர்களும் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டிருக்காங்க. அதாவது இந்த மலையை உயரமான இடத்துல மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரமிடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரமிட்டுக்குள்ள நூற்றுக்கணக்கான அறைகள் இருப்பதாகவும் அங்கே விசித்திரமான மனிதர்கள் இன்னமும் வசிப்பதாகவும் சொல்கிறாங்க. ஓம் ஜும் சஹ த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத் ஓம் சததும்பம் ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர். ரஷ்யாவை சேர்ந்த எர்ன்ஸ்ட் முல்டஷேவ் அப்படின்றவர் தன்னுடைய குழுவினருடன் இந்த மலையுடைய அடிவாரத்தில் தங்கியிருந்து ஆராய்ச்சிகள் மேற்கொண்டாராங்க. அவருடைய ஆராய்ச்சி முடிவில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மலை ஒரு பிரமிடு தானும், இந்த மலையுடைய உட்பகுதியில் இந்து புராணங்களில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி விசித்திரமான மனிதர்கள் அல்லது கந்தர்வர்கள் இருக்கக்கூடும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் தாங்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்கிறப்ப இந்த மலையுடைய உட்பகுதியிலிருந்து மனிதர்களை போன்ற சப்தங்களை கேட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கிருந்த பலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சிவனுடைய ஓம் அப்படின்ற ஒளி தான் அப்படின்னும் தங்களுடைய மாற்று கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையை ஏற முயற்சி பண்ண மலையேற்ற வீரர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மலையை ஏற முயற்சி பண்ணுறப்ப தங்களுடைய திசை காட்டிகள் தாங்கள் செல்லக்கூடிய திசைக்கு எதிர் திசையை காட்டுவதாகவும் தாங்கள் வேறொரு திசையை நோக்கி தள்ளப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னோக்கி அடியிலையும் தங்களுடைய வயது வேகமாக அதிகரித்து கொண்டே செல்வதாகவும் சொல்லியிருக்காங்க. தங்களுடைய முடி மற்றும் நகங்கள் விரைவாக வளர்ச்சியுறுவதாகவும் தாங்கள் வயதான நிலையை வேகமாக அடைவதாகவும் சொல்லியிருக்காங்க. எங்கே இந்த மலையை முழுவதுமாக ஏறுவதற்குள் இறந்து விடுவோமோ அப்படின்ற பயத்தாலேயே பலர் திரும்ப ஓடி வந்து விடுவதாகவும், அதாவது குறைந்த தூரத்திலேயே திரும்ப ஓடி வந்து விடுவதாகவும் சொல்லியிருக்காங்க. இவற்றையும் மீறி ஏற முயற்சி பண்ணவங்களுக்கு மரணமே பரிசாக கிடைத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இதற்கு பிறகு சீன கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மலை இனிமேல் யாரும் ஏறக்கூடாது அப்படின்னும், இந்த மலையை தெய்வமாக வணங்கக்கூடிய 4 மதங்களுடைய மத நம்பிக்கைக்கு மதிப்பளிக்கும் வகையில் தெய்வமாக வழிபடக்கூடிய இந்த மலையின் மீது யாரும் கால் தடம் பதிக்கக்கூடாதுன்னு தடை விதிச்சிட்டாங்க. இத்தகைய காரணங்களாலேயே இதுவரையும் இந்த மலையின் மீது யாருமே ஏறலைங்க. இந்த மலையை தெய்வமாக நினைத்து வழிபட்டு வரும் இந்து, புத்தம், சமணம் மற்றும் சைனம் போன்ற 4 மதத்தவர்களும்
இந்த மலையில் கோவிலையோ அல்லது விக்கிரகத்தையோ கொண்டிருக்கவில்லை. இவர்கள் இயற்கையாகவே அமைந்த மலையையே கடவுளாக நினைத்து வழிபட்டு கொண்டு வருகிறார்கள். என்னதான் இந்த மலையில் பல வினோதமான விஷயங்களும் விசித்திரமான விஷயங்களும் அமானுஷ்யமான விஷயங்களும் இன்றளவும் நிகழ்ந்து கொண்டே வந்தாலும் இந்த மலையும் இந்த மதங்களும் நமக்கு சொல்வது ஒன்றை மட்டுமே தான். கடவுள் என்று ஒருவன் இருக்கிறான். அவன் இயற்கையான வடிவில் நின்று நம்மளை எல்லாம் காத்து கொண்டிருக்கிறான். அதற்காக எல்லோரும் இயற்கையை வணங்க வேண்டும் என்பதல்ல. இயற்கையை நேசிப்போமே. இப்படிக்கு இயற்கையின் மீது கொண்ட பக்தியுடன் நான். நன்றி. Give your big hands for like, share and subscribe. Bye bye.